ஓம் ஸ்ரீ ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திருமூலர். நாயன்மார்களை பார்த்தீங்கன்னா திருமூலர் இவர் பெரிய இது. திருவடுதுறை உமாதேவியாரின் பசுவின் கன்றாக வடிவம் செய்த திருதலம். இங்கு எழுந்திருக்கும் எம்பெருமான் பசுபதியார் என்ற பெயர் ஆகும். கைலை மலையிலே சிவயோகி. இவர் யாருன்னு கேட்டா கைல மலை, அங்கேருந்து உயிரோட கீழே இருக்கிறாரு சிவயோகி. இவர் பூலோகத்திலே சிவமங்களில் சிறந்தவர். இவர் அகஸ்தியரை காண பூலோகத்திற்கு வந்தார். பல சிவதலங்களை எல்லாம் கண்டு மகிழ்ந்தார். ஒரு நாள் திருவாடுதுறை காண வரும்போது மூலன் என்றவன் ஒரு பசு மேய்ப்பை அடையவன். மூலன் பசு மேய்ச்சி இருக்கும்போது திடீரென்று அவன் இறந்து விடுகிறான். இறந்து விடும்போது அனைத்து பசுகளும் அவனை கண்டு அழுது நாக்காலையும் மூக்காலையும் அவனை தடவி அழுதும் அந்த காட்சியை இந்த சிவபாக்கியர் பார்க்கிறார். என்ன செய்வது? பசுகளை பார்த்து மனம் இறங்கியது. உடனே இவர் அந்த மூலன் உடலிலே மறைந்து தன் உடலிலே மறைத்து விட்டு மூலன் உடலிலே சேர்ந்து எழுந்து இந்த பசுகளை மேய்த்து கொண்டார். ஆனால் தன் மனைவியாரோ என்ன மூலனை காணும் என்று தேடி பார்க்க வரும்போது அங்கு இறந்து கிடப்பதை பார்த்தால், வீட்டில் வந்து பார்த்தால் மூலன் இருக்கின்றான். ஆஹா, இது ஏதோ மாயம் என்றால் இவருடைய மாயத்தை கண்டறிந்தார். இந்த மூலன் இவருடைய மகிமையை கண்டு இவருக்கு 3000 பாடல்களை பாட அருள் புரித்த. ஏன்னா சிவலோகத்திலேருந்து வந்தார். இங்கேருந்து கைலாசத்துக்கு போவோம், கைலாசத்துக்கே பூமிக்கு வந்தார். அப்பேற்பட்ட வடிவுடையதான் இவர் பேரு சிவபாக்கியர். அந்த மூலன் உடலிலே போனதால் திருமூலன் என்ற பெயர் சூடி இந்த பிடிவி சேனலை பெருமையாக சொல்கிறோம். இவருடைய பெருமையும் பாடுகள். ஓம் ஸ்ரீ ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.